2031 எங்கள் தலைவருடைய தலைமையில் தமிழகத்தை கைப்பற்றுவோம். எழுதி வச்சுக்க. 2031 எங்கள் தலைவர் முதல்வருங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. 2026 நாங்கள் கூட்டணியில் இருப்போம். 2031 நிச்சயமாக எங்க தலைவர், மீண்டும் சொல்லுகிறேன், முதல்வர். அதற்கான சைன் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க தலைவர் நாங்க திமுகவோட கூட்டணி. ஆமா. 31 நாங்க ஆட்சி அமைப்போம். நம்புவாங்களா இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இவ்வளவு கடினமா இவ்வளவு ஆண்டுகள்ல 26 பண்ண முடியாதது இந்த 31 நீங்க முடிச்சிருவீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பையன் சார் இந்த பால்சாமி. எங்க தலைவர் ஒரு இடத்துல கூட அவர் சாதாரண பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துட்டாரு அப்படின்னா கேவலப்படுத்தினாங்க. எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் பெரிய சோபால உட்கார்ந்தாலும் ஒண்ணுதான், பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்தாலும் ஒண்ணுதான், தரையில உட்கார்ந்தாலும் ஒண்ணுதான். அவர் அதெல்லாம் கடந்துட்டார். அப்புறம் எதுக்கு கோட் சூட்டு? இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்கலாம். கோட்டுக்கு ஒரு லாஜிக் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. நம்ம ஒரு மிடுக்கா இருக்கும். சேருக்கு ஒரு வரையறை வைக்கிறாங்க இல்லையா? அதாவது நீ ஏன் பிளாஸ்டிக் சேர்? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மறக்காம. மகாத்மா காந்தி அவர்கள் கோட்டை அவுத்ததுக்கும் அம்பேத்கர் கோட்டை போட்டதுக்கும் அரசியல் இருக்குன்னு பாரு. அது மாதிரி இது ஒரு அரசியல் கலந்த பண்பாட்டு ஒரு முன்னேற்றத்தை சொல்லப்பட்டது. ரைட்னா அதுதான் சொல்றாங்க. இப்போ நீங்க கோட்டு சூட்டு போடணும், அதுக்கு ஒரு வரையறை இருக்கு. யாராவது வேண்டாம்னா நான் செய்வேன்றது. அப்போ நான் கீழே உட்காருவேன், நான் சோஃபாலேயே உட்காருவேன் அப்படின்றதே, ஏன்னா எல்லாரும் சோஃபால உட்காரணும்னு தானே ஒரு வரையறை வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் அந்த முரண் அப்படின்றது தான். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய முன்னுக்கு பின் முரணா தலைவர் பேசுறாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜாதிய கட்டமைப்பை அணு ஆயுதத்தாலையும் தகர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதை நோக்கி அரசியல்? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கேன். இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த தலைவர் யாரு? எங்க தலைவர் தான். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இப்ப நேத்து தலைவர் பேசும்போது இந்த 8 சீட்டு 6 சீட்டுலாம் சொல்லி நம்மள ஒரு கணக்கிடுதல் வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட கணக்கு. டீயுக்கும் பண்ணுக்கும் எல்லாம் ஏமாத்திட முடியாது அப்படின்னு. அது யாரை நோக்கி சொன்னது? யாரை சொன்னாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். திமுகவை தான். எங்களை வெறும் டீபன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அது ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்க, திமுக கிட்ட சொல்லவே இல்லையா நீங்க? அதுதாங்க இங்க இருக்கிற பிரச்சனையே. எனக்கு திமுக பல முறை சொல்லியாச்சு. அவங்க நான் சொன்னதை காது கொடுத்து கேட்கவே இல்லை. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி கொடுத்து செத்துப்பாரு. மேல் பாதிக்கு எங்களுக்கு உதவி செய்யல, எங்க வேங்கவேலு பிரச்சனைக்கு உதவி செய்யல, திரு ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னா அதையும் செய்யல. இப்படி பல சிக்கல் இருக்கிறனால ஏன் நம்மளே முதல்வர் ஆயிருவோமே. அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? ஏங்க நம்ப கூடாது? எதுக்கு நம்ப கூடாது? எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க? அதாவது நீங்க 31 ஆட்சி அதிகாரத்தை நாங்க பிடிப்போம் நீங்க இப்ப சொல்லிட்டீங்கன்னா கூட்டணியில் சேர்த்துக்குவாங்களா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. 2031 எங்கள் தலைவருடைய தலைமையில் தமிழகத்தை கைப்பற்றுவோம். எழுதி வச்சுக்க கரெக்டா. 2031 எங்கள் தலைவர் முதல்வருங்க. 2031 எங்கள் தலைவர் முதல்வருங்க. அத போய் 2026 நாங்கள் கூட்டணியில் இருப்போம். 2031 நிச்சயமாக எங்க தலைவர், மீண்டும் சொல்லுகிறேன், முதல்வர். அதற்கான சைன் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நாங்க தலைவர், நாங்க திமுகவோட கூட்டணி. ஆமா. 31 நாங்க ஆட்சி அமைப்போம். நம்புவாங்களா இதெல்லாம்? முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு நீங்க கூட்டணிக்குள்ளே இருப்பீங்க. அண்ணாமுறை அதுதாங்க ஜனநாயகம். இவ்வளவு கடினமா, இவ்வளவு ஆண்டுகள்ல 26 பண்ண முடியாதது
இந்த 31ல நீங்க முடிச்சிருவீங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண? என்னன்னா 26ல நீங்க கூட்டணி கட்சியில திமுக போராடும், அவங்க வழி நடத்துவாங்க, 31ல நாங்களே நடத்திக்குவோம் அப்படின்றது தான். இதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல, எந்த வகையான குழப்பமும் இல்ல. ஒரு முடிவு தெளிவாக இருக்கிறோம். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. வருங்கால முதல்வரே வருக. இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை பாருங்க, அவ்வளவுதானே. அந்த வர பாரு. புரட்சி தமிழனே வருக. அதன் பிறகு இன்னும் நிறைய டயலாக்லாம் கொடுத்துருந்தாங்க. இது யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கறதான் கேள்வி. வேற யாருக்குமே கிடையாதுங்க. அண்ணன் திருமாவளவனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் இந்த பில்டப்பா இல்ல தப்ப திடீர்னு நிருபர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க. அந்த பேனரை தூக்கிட்டாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுக்கு வருங்கால முதல்வர் பேனர் வச்சாங்க, அதான் திமுக அகற்றிட்டாங்க. அதை பத்தி என்ன சொல்றாங்க? திமுக அகற்றிட்டாங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. உடனடியா அண்ணன் திருமாவளவன் அவர்கள், இல்லையே அந்த பேனர்ஸ்லாம் அங்கதானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். அகற்றல் அங்கதான் இருக்கு. அகற்றல் அங்கதான் இருக்கு. இல்ல சார், எடுத்துட்டாங்க சார். இல்ல அங்க இருக்கு. இப்பதான் சார் பாத்துட்டு வந்தோம். நான் பாத்துட்டு வந்தேன்ல, இருக்குல்ல. நீங்க வரும்போது இருந்து சார் எடுத்துட்டாங்க சார். நீங்க வரும்போது இருந்து சார் எடுத்துட்டாங்க சார். திமுக ஏத்துக்கிறேன் 2031ல யாரெல்லாம் இருக்க போறாங்க, என்னென்ன கூட்டணி இருக்கும்போது அப்ப பேசிக்கிடுவோம். 2031ல இப்ப திமுக கூட்டணிங்க, இதுல மாற்று கருத்து இருக்கு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. சங்கிகளை ஒழிப்பதற்கா ஒரே தகுதியான ஒரு தலைவர் தமிழகத்தின் நிகழ்காலத்தில் யாருன்னா நம்ம தளபதி ஸ்டாலின் தான். அந்த ஆள் என்ன சொன்ன? மேல் பாதிக்கு எங்களுக்கு உதவி செய்யல, எங்க வேங்கவேலு பிரச்சனைக்கு உதவி செய்யல. ஏன் என்ன சொன்ன? சங்கிகளை ஒழிப்பதற்கா ஒரே தகுதியான ஒரு தலைவர் தமிழகத்தின் நிகழ்காலத்தில் யாருன்னா நம்ம தளபதி ஸ்டாலின் தான். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு அங்கிட்டு ஒரு பூம்பு, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு இங்கிட்டு ஒரு பூம்பு, ஆக மொத்தம் 2 பூம்பு. அவர் தளபதி ஸ்டாலினுடைய தலைமையில் நம்ம வந்து களமாடுவோம், ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவோம். வெற்றியை பெற்ற பிறகு 2031ல் எங்கள் தலைவருடைய தலைமையில் நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி அப்ப எங்க முதல்வரை ஆக்குவோம். சிரிப்பு வருதா இல்லையோ? ஒரு காலத்துல இவர் ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குறோம், அவர் போராடுவாரு, அவர் ஒழிப்பாரு. 31ல நாங்க போராடுவோம். நேரடியா நாங்களே முடிச்சுக்கிறோம் எங்க வேலையை. எங்களுக்கு முடியுங்க, அவ்வளவுக்கு நாங்க வளரல. முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு நீங்க கூட்டணிக்குள்ளே இருப்பீங்க. அண்ணாமுறை அதுதாங்க ஜனநாயகம். என்னன்னா 26ல நீங்க கூட்டணி கட்சியில திமுக போராடும், அவங்க வழி நடத்துவாங்க, 31ல நாங்களே நடத்திக்குவோம் அப்படின்றது தான். இதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல, எந்த வகையான குழப்பமும் இல்ல. முடிவு தெளிவாக இருக்கிறோம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. நீங்க மது ஒழிப்பு மாநாடு போட்டீங்க, அதுக்கு முன்னாடி தலைவர் ஒரு வீடியோ போடுறாரு, அமைச்சரவையில பங்குன்னு டபால்னு அதை டெலிட் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க 31ல ஆட்சி அமைப்போங்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இளைஞர்கள் என்ன விரும்புறாங்கன்னா அடுத்த முதல்வர் ஆக்கணும் தலைவரை 2031. அதுக்கு வேலையை ஆரம்பிச்சோம். நாங்க தெருவா போறோம், ஊரா போறோம். அதோடைய வேலைப்பாடுகள் மறைமுகம். இப்ப கேட்கிற வாக்குகள்லாம் 31க்கு இப்பவே கேட்க ஆரம்பிச்சு. ஐயோ, அப்ப உங்களுக்கு முதல்வர் ஆகுன்றது சாதாரண விஷயமா? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அவங்க என்ன சொல்லலாம், சரி ரைட் ஓகே, விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க நிறைய பேர் சேர்ந்து. இங்கிட்டு திமுக இருக்குது. அப்ப 2 பேரும் கூட்டணி செய்து வெற்றி பெற்ற பிறகு 2.5 வருஷம் நாங்க, 2.5 வருஷம் நீங்க. வரலாம்ல? வரலாம். நடக்கலாம்ல? நடக்கலாம். ஏன் நடக்க கூடாது? வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்களே எப்படி? இது பிறந்ததுல இருந்து இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஒழிக்கணுன்றதுக்காக இந்த கூட்டணியில தொடருவோம். ஆமாங்க, அதுதான் எங்களுக்கு நேர் எதிரி. அதைத்தான் நான் சொல்றேன். 2026ல நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதச்சார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணியில் இருந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனா 2031ல் எங்கள் தலைவருடைய தலைமையில் தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும்